தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த சிஎம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரே புத்திரி நான் என்று வந்திருக்கும் நபர்தான் பிரியா மகாலட்சுமி. இவர் இப்பொழுது தமிழகத்தில் பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றார். இருப்பினும் சில மாதங்களுக்கு முன் இவர் ஒரு புகாரின் அடிப்படையில் காவல்துறை வரை சென்று வந்திருப்பது பலரும் அறிந்திருக்காத ஒரு உண்மையாக அமைந்திருக்கின்றது. ஆம், இது குறித்து பிரியா மகாலட்சுமி அவர்களிடம் கேட்டபொழுது இது சசிகலா அவர்களுடைய சதி என்று கூறியிருக்கின்றார். இருப்பினும் அந்த வழக்கு எவ்வாறு நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், நான் ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று பலரை நம்ப வைத்து பல கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற வழக்கின் அடிப்படையில் இவர் உள்ளே சென்று காவல்துறையிடம் பதில் கூறி வெளியில் வந்திருக்கின்றார். இப்பொழுது சசிகலா அவர்கள் இல்லை என்ற தைரியத்தில் மீடியா முன்னிலையில் வந்து தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று தைரியமாக கூறியிருக்கின்றார். அது தவிர்த்து எம்ஜிஆர் அவர்கள்தான் என்னுடைய தந்தை என்று கூறியிருக்கின்றார். இது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இது புகழுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மேற்கொள்ளப்படும் சதியா என்று ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், எங்கே சாட்சி? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று கூறினீர்கள் என்றால் அதற்கான சாட்சி இருக்கின்றதா என்று கேட்டபொழுது, ஆம், அனைத்து சாட்சிகளையும் காண்பிக்க தயாராக இருக்கின்றேன். இருப்பினும் கட்சியில் இணைந்த பின்புதான் அந்த சாட்சிகளை காண்பிக்கப் போகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் பிரியா மகாலட்சுமி. இந்த கூற்றில் சற்று தளர்வு இருக்கும் காரணத்தால் ஒருவேளை இவர் போலியானவராக இருப்பாரா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுபோன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம்.